இந்த பாடல்கள் எம்மால் ஒளிபரப்பப்பட்டவை அல்ல. ஏனென்றால் சமூக ஊடகங்களில் அந்த டைமுகளில் வர்றது எந்த கட்சிக்கும் தொடர்பில்லை. ஏனென்றால் எங்களது இப்போ வீடியோக்களை எடுத்து ஒளிப்பட படங்கள் செய்து வருகிறார்கள். அந்த பாடல்களுக்கும் பல்வெட்டுத்துறையில் நடைபெற்ற அந்த பாடலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதற்கான ஆதாரங்களை நிரூபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அவ்வாறான பாடல்களை எனது முக புத்தகத்தில் பதிவு செய்யவில்லை. கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால், நீங்கள் கூறியது போல எல்லோருக்கும் தெரிந்த விடயம், தேர்தல் வந்துவிட்டால் தமிழ் தேசியம் வந்துவிடும், பற்று வந்துவிடும். தமிழ் தேசிய பற்று வந்தவுடனே நிச்சயமாக அந்த தமிழ் தேசியத்துக்காக தன் உயிரை மட்டுமல்ல, எங்கள் உயிரை இழந்த இளைஞர்கள் அவர்களை நினைவுபடுத்துவார்கள், நினைவு கூறுவார்கள். தேர்தல் வந்து அதன் பிறகு அதை பற்றி கதை இல்லை. ஆகவே இப்பொழுது என்ன கூற வரவில்லை என்று சொன்னார், 2006 பத்திரிகையிலே அவர் வந்து 2 கட்டுரைகளை எழுதியதற்காக திசநாயகத்துக்கு 2008 அதாவது 2008 ஆச்சரியமான விடயம் என்னவென்று சொன்னால், 2008 திசநாயகத்துக்கு போய் திசநாயகத்துக்காக வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். 2 வருடத்துக்கு பிறகு 2.5 வருடங்கள். அப்படின்னா உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கூறியவர்களையும் கொண்டு வரலாமே. அதாவது திசநாயகத்துக்கு 2 வருடங்களுக்கு பின்னர் தான் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது என்றால், இப்போது உள்ளூராட்சி சபை காலப்பகுதியிலே பாடல் ஒளிபரப்பியவர்கள் மீதும் வழக்கு தாக்கல் செய்வதில் எந்த ஒரு தடையும் இல்லை, சட்ட ரீதியாக இல்லையா? நிச்சயமாக செய்ய முடியும். அது மட்டுமல்ல, ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், இங்கே நாங்கள் கூற வேண்டும். என்னென்றால், இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிகாரத்தில் உள்ளவர்களும் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களும் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னவென்றால், நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த பயங்கர தடை சட்டத்திலே தான் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. யாருக்கு இந்த பயங்கர சட்டம் பாய்கிறது, யாருக்கு பாயவில்லை, அவர்கள் எந்தெந்த அதாவது சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது என்று கூறினாலும் அது மாறுபடுகிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. யாருமே தனிப்பட்ட ஒரு அல்ல. உதாரணமாக நான் பார்ப்போமே, 2006 பொங்கு தமிழ் நிகழ்விலே உரையாற்றியதாக ஜெர்மனியிலே உரையாற்றியதாக அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயானந்தமூர்த்தி, அரிநேந்திரன், கஜேந்திரன் அவர்களுக்கும்